ஸ்ரீதர்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் பிறமொழி சொற்கள் கலப்பில்லாமல் மேடைகளில் பேசுவதும் எழுதுவதும் என்பது நம்முடைய உடலோடு ஒன்று உறவாட வேண்டாமா? உலகத்தில் எவன் ஒருவன் தாய்மொழியை நேசிக்கின்றானோ, தாய்மொழியை போற்றுகின்றானோ, தாய்மொழியை பாராட்டுகின்றானோ அவன்தான் நண்பர்களே. இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்றேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, இப்ப சோறு சாப்பிட நேரம் இல்லாம பிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றேன்னா என் தமிழ் போட்ட பிச்சை என்பதை மேடைகளில் கண்ணியத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். செருப்பு கூட தைக்கலாம் சார், தப்பே இல்லை, தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. அதுல ஒரு ஒழுக்கம் வேண்டாமா சார்? எங்க பிளாட்ல சார் பெரிய இப்ப 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் திறந்துட்டான்னு அறிவிப்பு வந்துருச்சு. ஐஏஎஸ் ஆபீசருக்கு பணிந்து சொல்றேன், கிரிக்காட்டா ஆடுறான் மெட்ராஸ்ல, ஹெட் ஹெச்ஆர் டிசிஎஸ்ல பையனை போட்டு அடிக்கிறான், பி பிளாக்ல. சி பிளாக்ல இருந்து ஓடி வந்து ஏண்டா அடிக்கிறேன்? சும்மா இருங்க சார், 2 வருஷம் ஜூம் கிளாஸ், 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, 2 வருஷம் ஜூம் கிளாஸ், இப்ப நேரா ஸ்கூலுக்கு போறான், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல. அவன் சொன்னான் லூசு போயில, அவனுக்காவது சன்னுக்கு 3க்கும் தெரியல, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரியல, ஏன் பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறா? ஏனென்றால் நம் பிள்ளைகளை விஞ்ஞானிகளாக, அறிவாளிகளாக, ஐஏஎஸ் ஆபீசராக, சாப்ட்வேர் மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் நண்பர்களே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இவ்வளவு எளிமையோட உட்கார்ந்து கைத்தட்டி சிரிக்கிறதே நான் இந்தியாவில் தான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். ஏன்னா பாவம், இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர், கவர்னர் எல்லாம் நம்ம சிரிக்க விடுறதே இல்லை. புரிஞ்சு சிரிக்கிறீங்க. நாடு குறித்து நாம் எதை சிந்திப்போம்னு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. எதை குறித்து சிந்திக்கிறது? என் வீட்டு சுதந்திர தினத்தில் கூட ஸ்ரேயாவும் சிம்ரனும் தானே வரவேற்புரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வஉசியோட செக்கெடுத்தவங்க. வேதனையோடு பகிர்கின்றேன் நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1,10,000 பேர் இந்தியாவிலிருந்து சரியாக நீங்க மணி 7:27 எனக்கு கொடுக்கப்பட்டது 40-45 நிமிஷம், 10 நிமிஷம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவர் பாணியிலேயே சொல்றேன், அப்பதான் சரியா இருக்கும். எனக்கு 7 சுரங்கள் கமங்கள்லாம் சங்கீதம் தெரியாட்டி இங்கீதம் தெரியும். எனக்கு பிறகு நீங்கள் பேச வேண்டும், உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் இந்த நாற்காலிகளை நிரப்பக்கூடிய வேலையை கூட இன்றைக்கு நான் பேச்சாளன் என்கின்ற முறையில் செய்வதற்கு உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பேர் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே. இந்த வருஷம் நான் சொல்றேன், இந்த பதிப்பகத்தாருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தியிருக்காங்க சார். இந்த தலைவர் செயலர், அதுக்குள்ள எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? பெரிய விஷயம் இது நடத்துறதுங்கிறது. என்ன வைரவன் சார், நீங்க சொன்னதை சொல்லிட்டேனா? அவர் சொல்றாரு 7:30 கூட்டிட்டியடா. அதானே மதுரைக்காரங்களை கூப்பிடாதீங்க எங்களெல்லாம் அப்படின்னா தான் உண்மை. கஷ்டம் சார், எல்லாருடைய ஒற்றுமை. இது எவ்வளவு பெரிய வேள்வி தெரியுமா இந்த இடத்துல வர்றது. இங்கே அறிவுமதி இப்ப நேரம் இங்க உட்காந்துட்டு போயிருந்தாரு. இங்க பெரிய பெரிய ஆட்கள் அமைதியா பேசாம வந்துட்டு போவாங்க. இல்ல நான் சும்மா சொன்னேன், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவர் சொல்றாரு வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு அப்படின்னு. நான் இன்றைக்கு சொல்கின்றேன், ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கத்தையும் நாங்கள் பப்பாசியிடம் இருந்து தான் பார்க்கின்றோம். ஒரு வேடிக்கைக்கு சொல்கின்றேன், ரொம்ப கஷ்டம் சார். இந்த இவங்க உடனே கண்ணதாசன் சன்னு ஓடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. அவருடைய உயரம் என்ன, என்னுடைய உயரம் என்ன, அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. முருகன் ஒரு 10 தடவை போன் பண்ணிடுவாரு, எங்க மாமனார் மாதிரி, வந்துருங்க சார், வந்துருங்க சார், வந்துருங்க சார். சரி, நான் இப்ப நேரடியாக செய்திக்கு வர நேரம் இல்லை நண்பர்களே. நாடு குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம். கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க சிந்திக்கணும், இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1,10,000 பேர் இங்கிருந்து கப்பல்களில் கொண்டு போய் தென்னாப்பிரிக்க மண்ணில் இறக்கிவிடப்படுகின்றார்கள் நண்பர்களே. இறக்கிவிடப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்ல, அடிமைகளாக தங்க சுரங்கங்களிலும் ரப்பர் தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் வேலை செய்வதற்காக இறக்கிவிடப்பட்டவர்களில் உணர்வுடையவர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார்கள். அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட நேரத்தில் தான் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால் பற்றி நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா வாழ்க என்று சொன்ன காந்தி முதல் கிளாஸ் வகுப்பிலே டிக்கெட் எடுத்து 3வது வகுப்பில் கூட பயணம் செய்ய முடியாமல் இறக்கிவிடப்பட்டாரே, அந்த காந்திக்கு புத்தன் போதி மரத்தை போல சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் தான் புரட்சியை செய்வதற்கு புறப்பட்டான். அந்த புரட்சிக்காக புறப்பட்ட நபர்களில் 64 நாட்கள் நடைபெற்ற அந்த போராட்டம் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து, தீண்டாமையை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் இனவெறியை எதிர்த்து,
நடைபெற்ற போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை குறித்துக் கொள்ளுங்கள். 2221 நபர்கள். அதில் பங்கு பெற்றவர்களில் 127 பேர் பெண்கள், அதிலும் 57 பேர் குழந்தைகள். அந்த 57 பேரில் ஒருவராக பங்கு பெற்றவள் 15 வயது நிரம்பிய ஒரு தமிழச்சி. யார் அந்த தமிழச்சி என்பதை நிறைவில் சொல்வேன். போராட்டம் நடைபெறுகின்றது. பொக்கவாய் சிறப்போடு காந்தி அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று வந்திருக்க கூட்டத்தை பார்த்து இன்றைய உறுதிமொழியை யார் படிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த 15 வயது சிறுமி தமிழச்சி சொன்னால், நான் படிக்கிறேன் மகாத்மா என்று வாங்கி படித்தால் காந்தியினுடைய புருவம் உயர்த்தப்பட்டது. அங்கிருந்த ஒரு போலீஸ்காரன் தன்னுடைய துப்பாக்கியை சரி செய்து காந்தியை சுடுவதற்கு முற்பட்ட போது காந்திக்கு முன்பாக வந்து, இன்றைக்கு தொண்டர்களை தீக்குளிக்க அனுப்பக்கூடிய தலைவனை போல இல்லாமல் காந்திக்கு முன்பாக வந்து 15 வயது நிரம்பிய அந்த தமிழச்சி தன்னுடைய மார்பை காட்டி, முதலில் என்னை சுடு, பிறகு காந்தியை சுடு என்றால் அவன் வெக்கி தலைகுனிந்து ஓடிவிட்டான். அடுத்த நாளும் அதே இடத்தில் போராட்டம். நண்பர்களே, கம்பீரமான போராட்டம். அதே போலீஸ்காரன் அந்த 15 வயது குழந்தையை பிடித்து கேட்டான், ஒவ்வொரு நாளும் உங்கள் பெயரை பதிவு செய்கின்ற போது நீங்கள் இந்தியர் என்று சொல்கின்றீர்களே, தென்னாப்பிரிக்கர் என்று சொல்லாமல் உங்களுக்கென்று ஒரு நாடு கிடையாது, உங்களுக்கென்று ஒரு கொடி கிடையாது, கூலிகளுக்கு மாறி இருக்கக்கூடிய கூலிகளே என்று சொன்ன போது 15 வயது நிரம்பிய அந்த குழந்தை தன் உடம்பில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடையை கிழித்து அவனுடைய முகத்தில் எரிந்து, இதுதானடா என் நாட்டு கொடி, என் தேசத்தின் பெயர் இந்தியா என்று சொன்னால் அவள் சிறைக்குள் போனால், சிறையில் அவள் ஏற்கனவே மெலிந்த உடல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஆட்கொண்டால், சிறைச்சாலையில் இருந்து வெளியிலே வருகின்ற போது அவரை வரவேற்க 2 பேர் போனார்கள். ஒருவர் காந்தி, இன்னொருவர் காந்தியின் தோழர். எப்படி தெரியுமா நண்பர்களே அவர்களை தூக்கி வந்தார்கள்? ஒரு போர்வையில் சுத்தி ஒரு குச்சிக்கு இடையில் காந்தி ஒரு தோளிலும் அவருடைய நண்பர் ஒரு தோளிலும் சுமந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டார்கள். சரியாக 10 நாள் உயிரோடு இருந்தால் அவளுடைய பிறந்த தினம் பிப்ரவரி 22, அவளுடைய இறந்த தினமும் பிப்ரவரி 22. அவருக்காக ஒரு கல்லறை கட்டப்பட்டது. காந்தி கண்ணீரோடு சொன்னால், இவள்தான் என் வாழ்க்கையை வழிநடத்தி எனக்குள் சுதந்திர தியாகத்தை கொண்டு வந்த இந்தியாவினுடைய மேன்மைக்குரிய பெண், அவள்தான் தில்லையாடி வள்ளி அம்மை என்று சொன்னார். அந்த புரட்சி பெண்ணை பற்றி, அந்த ஒரு தேசபக்தியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாடு குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணிக்கு 1997 இந்தியாவின் மேம்பட்ட பெண்மணி என்கின்ற வாசகத்தை தூக்கி எறிந்துவிட்டு உலகத்தின் மேம்பட்ட பெண்மணி என்று கல்லறையில் மாற்றி காட்டினானே, நான் நெஞ்சமெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த உலகத்தின் உன்னதமான தலைவன், அவன் பெயர்தான் இனவெறிக்காக தன்னையே கரைத்துக் கொண்ட நெல்சன் மண்டேலா என்பதை மறந்துவிடக்கூடும். ஆனால் இந்த தமிழச்சிகளை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுவதே இல்லை.